திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரண் அடிகள் திருவடிகள் போற்றி. எதுவுமே அது நம்ம ஏதோ ஒன்று கையாண்டுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். அவர் சொல்லிட்டாரா? இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து எல்லாமல்ல இறைவன் திருவடியை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருவார்த்தை எத்தனாவது மந்திரம்? 7வது மந்திரத்துக்கு விளக்கம். 7வது மந்திரத்தை பாருங்க. 7வது மந்திரத்துக்கு விளக்கம். வண்டுகள் ஆரவாரம் செய்கின்ற மலரில் இருக்கின்ற கலைமகள், திருமகள் இவங்கெல்லாம் வாழ்த்தி வணங்கி மலர்தூவி வழிபடும்படி ஜோதி வடிவாக இறைவன் இருக்கிறான். அந்த மலர்கள் மலரக்கூடிய திருப்பெருந்துறையில் எங்களுடைய புண்ணியமூர்த்தி மண்ணுலகத்திற்கு குருவாக தோன்றியருளினான். வேற்றுமையை கடுத்து அருள் செய்தான்னு பார்த்தோம். இந்த மந்திரத்தில் நாதம் என்பது வண்டு ஒலியை குறித்தது. நன்னுதலாறு என்று சொன்னதுனால கலைமகளையும் மலைமகளையும் குறித்தது. அடுத்தது குருவை பற்றிய குறிப்பு இதில் இருக்குது. முக்கியமான இடம் வேதம் என்பது பாசத்தால் ஏற்பட்ட வேற்றுமைன்னு அர்த்தம். அதாவது பாசத்தை நீக்கின்னு பொருள் எடுக்கணும். பாசத்தை நீக்கி என்று பொருள் எடுக்கணும். மந்திரத்துக்குள்ளே போங்க. அதாவது தாமரை மலரில் இருக்கக்கூடிய கலைமகள் மலைமகள் இவங்கெல்லாம் இறைவனை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவாலயங்களில் கலைமகள் மலைமகள் கலைமகளும் திருமகளும் வழிபட்ட கோயில்கள் நிறைய இருக்கு. மகாலட்சுமி வழிபட்ட கோயில், சரஸ்வதி வழிபட்ட கோயில் நிறைய இருக்குது. அதை இதில் சொல்றார். இந்த கலைமகள் வழிபாடு மலைமகள் வழிபாடு பார்வதி வழிபாட்டிலிருந்து வேறுபட்டது. பார்வதி வழிபாட்டிலிருந்து வேறுபட்டது. அவர்களுடைய வழிபாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது யாரு? அம்மை. அதற்கே வழிகாட்டியாக இருப்பவள் அம்மை. கலைமகள் திருமகள் எல்லாம் சக்தியினுடைய கூறுகள் தான். சக்தியினுடைய கூறுகள் தான். பெருந்தெய்வங்கள் தான், ஆனால் சக்தியினுடைய கூறுகள் தான். ஆமா, அதில் பாருங்க, ஒரு அழகான வார்த்தை. 1 வாழ்த்தி, 2 வணங்கி, 3 மலர்தூவி, 4 வழிபடும். அதுக்குள்ளே இருக்குது ஓதி பணிந்து அலர்தூவி ஏத்த. அழகான வார்த்தை. வாழ்த்தி வணங்குவாம் என்ற சேக்கிழாருடைய வரி வேற வடிவத்தில் இங்கே இருக்குது. ஓதி பணிந்து அலர்தூவி ஏத்த. சைவ சமயத்தின் சாதனங்கள் இவ்வளவு போதும். ஓதணும், பணியணும், மலர்தூவணும், புகழணும். ஓதணும்னு சொல்லும்போது மந்திரத்தை வச்சுக்கிடலாம். பணிய வேண்டும் என்பது உடலால் வரக்கூடியது, ஓதுதல் வாக்கால் வரக்கூடியது. மலர்களை தூவி ஏத்துதல் என்பது எனது மந்திரங்களை நம்ம திருமுறைகள் பாடுறது, இறைவனை புகழ்றது. அது அப்படியே நீங்கள் விரிச்சிங்கன்னா எல்லா சாதனங்களும் அதுக்குள்ள அடங்கிறது. ஆமாம், மனமொழி மெய் அதில் அடங்கும் போதே சரிகிரி யோகம் ஞானம் அடங்கும். அதையெல்லாம் இதில் சொன்னார். வண்டுகள் ஈங்காரமுத்தினை உடைய அழகிய தாமரை மலரில் வீட்டிருக்கும் அழகிய நெற்றியினை உடையவராகிய கலைமகள் திருமகள். இந்த தேவாரத்திலேயே இந்த கலைமகளையும் திருமகளையும் அதிகம் பேசுகிற பதிகங்கள் இருக்கு. ஜெயமகள் அப்படிலாம் தேவாரத்தில் வார்த்தைகள் இருக்குது. அதை குறிச்சுக்கிடுங்க. தேவாரத்தில் கலைமகள் திருமகள் பற்றிய பதிகங்கள் தனியாக இருக்குதுங்க. நவராத்திரி காலத்தில் ஒரு தடவை அதை பற்றி பேசணும். ஆமா, நீங்க இன்னொரு குறிப்பு சொல்றேன் உங்களுக்கு. அந்த நவராத்திரி காலங்களில் தமிழ் வேள்வி செய்யும் போது அந்த பதிகங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த பதிகங்களை மட்டும்? ஆமா, கலைமகள், மகாலட்சுமி, சரஸ்வதி பெயர் வரக்கூடிய பதிகங்கள் நிறைய இருக்கு. ஞானசம்பந்தர் பெரும்பாலும் யார் பதிகம்? ஆமா, நவராத்திரி காலங்களில் தமிழ் வேள்வி செய்கிறவங்க இந்த பதிகங்களை கையாளுவாங்க. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்து தருவாங்க. அதில் அவங்க வழிபட்டாங்கன்னு சொல்கிறத விட அவங்க அருள் கிடைக்கும் இருக்குது. அவங்களுடைய அருள் என்ன செய்யும்? சரஸ்வதி அருள் கிடைக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும். ஆமாம், அதெல்லாம் கிடைக்குது. அதனால்
இதையும் நம்ம அதோட ஒப்பிட்டு படிக்க பழகிக்கிடணும். அது மாதிரி நம்ம மாரியம்மன் கோயிலில் பேச ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதில் பிரம்மன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் சாற்றுவர் தையலையே அபிராமி அந்தாதி. அந்த பாடலை எடுத்து வச்சு இந்த பாடலை இணைச்சிக்கிடணும். அந்த பாடலில் அம்மையை எல்லாரும் வழிபட்டாங்கன்னு சொல்கிறார். அதற்கு குறிப்பட்சம் என்ன? நேற்று படித்தோம்ல, குறிப்பட்சம் என்னென்னா நீங்களும் வழிபடுங்கன்னு அர்த்தம். நேற்று படித்தோம்ல குறிப்பட்சம்னு தமிழ் இலக்கணத்தில். அம்மையை எல்லாரும் வழிபடுகிறார்கள் என்பதன் குறிப்பட்சம்னா அபிராமி பட்டர் சொல்லுவாங்க, அவங்களே கும்பிடுறாங்க நீ கும்பிடலன்னா என்னங்கிறத, நீயும் கும்பிடணுங்கிறதா குறிப்பட்சம். இங்கேயும் அதுதான் குறிப்பட்சம். இங்கேயும் அதுதான் குறிப்பட்சம். அதாவது நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு அதிகபட்சம் என்ன காரணம் சொல்லிடுவீங்க? ஸ்கூல் பையன் மாதிரி யோசிப்போமா நம்ம ஃபார்முலாவில்? அறிவு வரணும்னு சாமி கும்பிடுவீங்க. சரஸ்வதிக்கு ஏற்கனவே அறிவு இருக்குல்ல. இல்லைன்னா காசு வரணும்னு சாமி கும்பிடுவீங்க. மகாலட்சுமி ஏற்கனவே என்ன இருக்குது? அதெல்லாம் இருக்கிறவங்களே சாமி கும்பிடுறாங்க, நீ ஏன் கும்பிடலன்னு கேட்குறாங்கன்னு ஏன் யோசிக்க கூடாது? புரியுதா? அதாவது அறிவை கொடுக்கிற தெய்வமே யாரை வணங்குகிறது? சிவனை வணங்குகிறது. செல்வத்தை கொடுக்கிற தெய்வமே சிவனை வணங்குகிறார். அந்த அப்படி பிடிக்கணும். நீங்கள் மகாலட்சுமி சரஸ்வதி மகாலட்சுமி சரஸ்வதினு சொல்லக்கூடாது. அதை எழுதுங்க. அறிவை கொடுக்கிற தெய்வமே சிவனை வணங்குகிறதுனா அறிவே இல்லாத நாம் எவ்வளவு வணங்கணுங்கிறது செய்தி. அது அவங்க ஏன் வணங்குறாங்கன்னா மேலும் அறிவை கொடுக்கறதுக்கு சிவபெருமானுடைய ஆணை வேணும். மேலும் அருளை கொடுக்க அறிவை கொடுக்க சிவன் ஆணை வேணும். அதே மாதிரி மகாலட்சுமி ஏன் வணங்கணும்? மேலும் செல்வத்தை கொடுப்பதற்கு யார் ஆணை வேணும்? ஆணை வேணும். நிறைய உயிர்களுக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கு. ஆமா, அதனாலதான் படைக்கும் கடவுள் படைப்பதற்கு இறைவன்ட்ட வேண்டுறாரு. பிரம்மன் வழிபடுறாருல, பிரம்மபுரம் சீகாழி. அதுதான் திருமால் திருமால் பேருங்கிற தலம் போனீங்கன்னா திருமால் எதுக்கு கும்பிட்டாரு? படைக்கணும்னா கும்பிட்டாரு. அவர் காக்கும் தொழிலுக்காக கும்பிட்டாரு. அப்போ இவங்க தொழிலுக்காக கும்பிட்டாங்க. அது ஒரு அழகான இடம். நம்ம இப்போ பார்த்த இடம். கல்வியையே கொடுக்கிற தெய்வமே கும்பிடுதான். நீ படிக்கிற நீ எவ்வளவு கும்பிடணும்னு மாணிக்க வாசகர் சொல்ல வர்றார். படிக்கிற நீ எவ்வளவு கும்பிடணும். இந்த செய்தி திருவாசகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இந்த திருவாசகத்தில் முக்கியமான பதியம் ஒன்று சொல்லுன்னா திருவார்த்தை தான். அவ்வளவு செய்தியை எங்கே வச்சு ஒரு பயங்கரமான வார்த்தையை போட்டுட்டார்ல, எம்பிரான் ஆவார்ன்ட்டார்ல, நான் அவர்களுக்கு அடிமைன்ட்டார்ல. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ஆமா, குணங்களை எல்லாம் தொகுத்து சொல்றாரு. அதாவது மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்கிற தெய்வமே வணங்குதுன்னா நீ எவ்வளவு வணங்கணும்? என்பது அதுல செய்தி. ஆமா, முடிவதில்லைன்னு தானே சொல்லியிருக்கிறோம். முடிவதில்லை என்று தானே சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த வழிபாட்டின் மூலமாக நம்முடைய ஞானமும் சைவப்பணிக்கான செல்வமும் நமக்கு வரும்னு அர்த்தம். சுந்தரர் தேவாரம் பாடி பொன் பெறுறாருல, முதுகுன்றத்தில் பெறுறாரு, அங்கெல்லாம் பெறுறாருல. அந்த மாதிரி அந்த வழிபாட்டின் மூலமாக ஞானமும் செல்வமும், சைவத்துக்கு தேவையான செல்வமும் நமக்கு பெருகும்னு அர்த்தம். அவர்கள் வணங்கும்படியாக இறைவன் ஒளி வடிவாக இருக்கிறான்கிறார். நாமம் உடையதோ நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் ஓதி பணிந்து அலர்தூவி ஏத்த ஒளிவளர் சோதி. தூவி ஓதி பணிந்து அலர்தூவி ஏத்த ஒளிவளர் சோதி. அதை ரெண்டு விதமா பொருள் எடுக்கணும். உரையில எப்படி பொருள் எடுத்திருக்காங்கன்னா, ஏத்துவதற்காக ஒளியாக நின்றான்னு பொருள் எடுத்திருக்காங்க. இன்னொரு பொருளும் எடுக்கலாம். ஏத்தியதனால் இறைவனை ஒளியா பார்த்தாங்கன்னு பொருள். அந்த பொருள் தான் நல்லா இருக்கும். எந்த பொருள் தான் இல்லைன்னா இதை சொல்ல வேண்டியதில்லை. வாழ்த்தி வணங்கி மலர் தூவி சொல்ல வேண்டியதில்லை. வாழ்த்தியதனால் ஒளியாக பார்த்தார்கள், வணங்கியதனால் ஒளியாக பார்த்தார்கள், மலர் தூவியதால் ஒளியாக பார்த்தார்கள். அங்கமாலைக்குள்ள போங்க. வாயை வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில் கடிமாலர் தூவி துதித்து நின்று. கடைசியில் போங்க. தேடி கண்டு கொண்டேன் என் தேவனை. தேவன்னா ஒளின்னு அர்த்தம். தேவ்
அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். என் தேவனை அங்க போய் டேலி ஆயிடும். எனவே இவர்கள் வணங்குவதற்காக இறைவன் ஒளியாக நின்றான் என்று பொருள் பார்ப்பதை விட இந்த சாதனங்களை எல்லாம் செய்ததனால் இறைவனை யாராக பார்த்தார்கள்? ஒளியாக பார்த்தார்கள்னு பொருள் எடுக்கணும். ஏன்னா இறைவன் ஒளியாக நின்று கூட பார்க்க முடியாம போனாங்க. யாரெல்லாம்? ஆமா, இறைவன் ஒளியாக நின்றும் கூட பார்க்க முடியாம போனாங்க. அங்க இறைவன் ஒளியாக வந்தது இவங்க செய்த சாதனத்தினால கிடையாது. அங்க இறைவன் ஒளியாக நின்றது. அவர் இவங்களுக்கு எதை கொடுக்கிறதுக்கு? அறிவை கொடுக்கிறதுக்கு, அகங்காரத்தை போக்குறதுக்கு. இவங்க ரெண்டு பேரையும் அந்த அகங்கார டேபிளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அதை அதில் எடுத்துக்கொள்ளணும். அதற்கடுத்தது மலர்கள் விரிகின்ற பொழில் சூழ்ந்த திருப்பெருந்துறை. அடுத்த கருத்து, அந்த மலர்கள் விரிந்த பொழில் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அந்த அடைமொழி எதற்குனா, ஒன்று மலர்கள் என்பது சைவ சாதனம். ஏன் பழங்கள் நிறைந்த காய்கள் நிறைந்தன்னு சொல்லலாமே? என்ன நமக்கு தேவையான உணவு எல்லாம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லலாமே? மலர் இருக்குதுன்னு கந்த புராணத்தின்படி இந்திரனுக்கு என்ன பிரச்சனை? மலர் தான் பிரச்சனை. இப்போ கூட காவிரியார் படிச்சுட்டு இருக்கிறோம்ல, சேக்கிழார் எதையே பேசிட்டு இருக்கிற காவிரியாருங்கிறாரு, காவிரியார் எதை எடுத்துட்டு வந்துங்கிறாரு. பாத்தீங்களா? அவர் சொல்ல வந்த விஷயம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அதே தான் மலர்கள் என்பது சைவ சாதனம். நீர் ஆதாரமின்றி என்ன கிடையாது. அப்ப நீர் வரும்போது நீங்க மலரை எடுத்துக்கிடணும். ஆமா, நீரின்றி மலர் கிடையாது. எனவே மலரை எடுத்துக்கொள்ளணும். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் சித்தாந்த பொருள். என்ன பொருள்னா, மலர் மனம், மலர் நிறம், மலரின் தேன், இதெல்லாம் அம்மையப்பர் பேரின்பம். தேன் பேரின்ப குறியீடு, மலர் இறைவனுக்கு குறியீடு, மலரின் மனமும் நிறமும் அம்மைக்கு குறியீடு. பண்டிதமணியில இருக்கிறதா நம்ம இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அந்த சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இறைவன் புண்ணியமூர்த்தி யாராக வந்தார்? குருவாக வந்தார். குருவாக வந்து என்னுடைய பாசத்தை நீக்கினார். அவங்களுக்கு ஜோதியா தெரிஞ்சாருங்க. இவருக்கு குருவா பாசம் நீக்கினார். அவங்களுக்கு யாரா வரல? குருவா வரல. ஜோதிங்கிறது யோக நிலையினுடைய வெற்றி, ஞான நிலையின் வெற்றி கிடையாது. ஜோதிங்கிறது யோக நிலையின் வெற்றி தான். என்ன நிலை வெற்றி கிடையாது? ஞான நிலை வெற்றி கிடையாது. ஞான நிலைங்கிறது ஜோதியா இருக்கிற இறைவன் யாரா வரும்? கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமா வரணும். கற்பனை கடந்த ஜோதி உருவமா வரணும். அப்பதான் குருவா வருவார். அவர்களுடைய வழிபாட்டின் பயன் இறைவன் ஜோதி ஆனார். மாணிக்க வாசகருக்கு இறைவனுக்கு பாச நீக்கம் நிகழ்த்தினார். அவங்களுக்கு என்ன நீக்கம் நடக்கல? ஆமா, மாணிக்க வாசகருக்கு பயன் பாச நீக்கம். குருவாக தோன்றி வேற்றுமை கெடுத்து என்பது பாச நீக்கம். அதை பிரிக்க தெரியணும். பிரிச்சுனீங்கன்னா தான் அந்த மந்திரத்தை நீங்க அனுபவிக்க முடியும். அவங்களுக்கு பாசம் நீக்கம் நிகழ்ந்த குறிப்பு இல்லை. ஜோதியா தெரிஞ்சாருன்னா என்ன வெற்றி? சரியை முழுமை, கிரியை முழுமை, யோகம் முழுமை. ஆனா குரு வரல. யார் வரல? அவங்களே சாதனை என்ன பண்ணிருக்காங்க? வாழ்த்துனாங்க, வணங்கினாங்க, மலர் தூணாங்கன்னா சரீகிரிய யோகம் வரைக்கும் தான் வந்திருக்குது. இன்னும் யோகம் கூட முழுசா அதுல என்ன செய்யல, வரல. என்னுடைய பாசத்தை அறுத்தார். அதில் முக்கிய குறிப்பு என்னன்னா, அந்த கலைமகள் திருமகள் என்ற கடவுள்கள் பெறுகின்ற பயனை விட அதிக பயனை யார் பெற்றிருக்கிறார்? மாணிக்க வாசகர் பெற்றிருக்கிறார். அதனாலதான் ஆறு பெறுவார் அச்சோவன்ட்டார். ஆமா,
அவர்கள் பெறாத பயனை யார் பெற்றிருக்கிறார்? மாணிக்க. அது நீங்கள் இதெல்லாம் என்னது இருக்குது இதில்? நம்ம 8வது திருவாசகம் 8வது தலைப்பு அம்மானை. அம்மானை முழுவதும் இதுதான் நீங்க பேசுது. செங்கண் நெடுமாலும் காண்பறிய, அங்க ஆரம்பிங்க. செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் எங்க அங்க செங்கண் நெடுமால் மேல வச்சதான் அங்க வந்து கலைமகள் மலைமகள் மேல சரஸ்வதி மகாலட்சுமி மேல வச்சிருக்கிறேன். செங்கண் நெடுமாலும் அது முழுவதும் இந்த தேடனதை தான் சொல்லுவார் அங்க அம்மானையில். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே வந்தருளி நிலை யாருதான்? குரு. எங்கள் பிறப்பறுத்தட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தணனாய் குரு அரைகூவி வீடருளும். என்ன தந்தாரு? அவங்க 2 பேருக்கு என்ன கொடுக்கல? அதை நீங்க அப்படியே இவங்க 2 பேர் மேல ஏத்தணும். அங்க அங்க அவங்க வீட்டம்மா பேர்ல சொன்னத இங்க வீட்டம்மா பேர்ல சொல்றாரு. யார வெளியே வச்சுட்டு? ஆமா, திருமாலை வெளியே வச்சாரு, மகாலட்சுமி போக்கஸ் பண்ணாரு. அதாவது வழக்கமா 2 பேருக்கு இறைவன் வீடு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை மாணிக்கவாசர் எத்தனையா மாத்தி விட்டாரு. 4 குடும்பத்தையே ரவுண்ட் அப் பண்ணிட்டாரு. புரியுதா? ஆமா, பிரம்மனை பேசணும், பிரம்மனை வெளியே நிறுத்தி வச்சுட்டு வீட்டம்மாவை வச்சு பேசுறாரு. யாரு? மாணிக்கவாசர். ஏன் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறவங்களை. இவ எப்படி பாடம் எப்படி மாறிச்சு? பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரியன். அதான் 6 பெறுவார் அச்சோவைன்னு சொன்னேன். எமக்கு எளிய பேராளன். இந்த அம்மானையை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா 5 மணி நேரம் போதாது இதை பேசுறதுக்கு. அவ்வளோ பெரிய மந்திரம். எந்த மந்திரம்? இந்த 7வது மந்திரம். அதை அப்படியே நீங்கள் அனுபவிக்கணும். இதெல்லாம் பொருந்துமா பொருந்தாதான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஒன்றுமே செட் ஆகாது. அப்படியே சொன்னபடியே அனுபவிக்கணும். இந்த பஸ் ஸ்டாண்டில் பூ வியாபாரிகள் ஒரு கத்திரிக்கோல் வச்சுருப்பான். கத்திரிக்கோல் வச்சு அந்த பூவை வெட்டிகிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்படியே ரவுண்ட் பண்ணி வெட்டிகிட்டே இருப்பான். நான் அதெல்லாம் கவனிப்பேன். பூவை படைச்சது யாரு? அதுக்கு இவர் டிசைன் பண்ணுறார். புரியுதா? ஆமாம், இவன் இறைவனுக்கு மேலே போகிறார். பாடத்தை நீங்கள் அப்படியே எடுக்கணும். நீங்கள் அதில் எந்த டச்சும் பண்ணக்கூடாது. ஒரு எழுத்தை மிஸ் பண்ணீங்கனாலே பாடம் மிஸ் ஆகிடும். நீங்கள் அதில் இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா அது கனெக்ஷனே கிடைக்காது. ஆமாம், அது அவனுடைய பெயிண்ட் அடிச்சு விட்றானுங்க. பண்ணிடுறாங்க. அவன் டச் பண்ணி விட்டுறாங்க. அவர் கத்திரிக்கோல் வச்சிருப்பான். அது இவர் டிசைன் பண்ணுவார். ரோசா பூவை படைச்சது இறைவன், இவர் இறைவனுக்கு மேலே டிசைன் பண்ணுறார். ஆமாம், அப்படி நீங்கள் இதில் வந்து ஒரு ஆமாம் இதில் நீங்கள் வந்து நான் சொன்னதில் ஒரு வரியே நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த கனெக்டிவிட்டியே என்ன செஞ்சிடும்? போயிடும். நம்ம வந்து நான் உங்களை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தங்கத்தை பிளேட்டாக வெட்டி எடுக்க முடியாது. முத்து எடுக்கிற மாதிரி தேடும்போது திடீர்னு அந்த முத்து கிடைக்கும். எப்போ கிடைச்சதுன்னு தெரியணுமல்ல. எப்போ கிடைச்சதுன்னு தெரியறதுக்கு தான் அந்த முன்பகுதி பின்பகுதி கட்டாயம் என்ன செய்யணும்? கட்டாயம் வேணும். பள்ளிக்கூடத்தில் கணித தேர்வில் நம்மலாம் படிக்கும்போது வந்து அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு ஒரு பேப்பர் வச்சு கால்குலேஷன் போட்டு மடித்து தூர போட்டு போயிடுவோம் நம்மலாம் படிக்கும்போது. இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஏரியா ஒதுக்கி அங்கேயே கால்குலேஷன் போட்டு காட்ட சொல்லுங்கிறான். இவன் கால்குலேஷன் போட்டாங்கிறதுக்கு ஆமாம் காலம் போட்டு கால்குலேஷன் போட்டான், இவன் தான் ரிசல்ட் எடுத்தாங்கிறத பார்க்கணும். ஒன்று அந்த பேஜில் போட சொல்லலைன்னா ஒரு பேப்பர் அடிஷ்னல் அதுக்குன்னு வாங்கிட சொல்லுங்கிறான். இப்போ இந்த ரிசல்ட்டை அவன் எப்படி எடுத்தான் அதுக்கு மார்க் கிடையாது. ஆனால் மார்க் எங்கேருந்தா வருது? இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. நம்மால் சைவம் தப்பு பண்ணுறது. நம்மளால் என்ன செய்யறாங்கன்னா தங்கத்தை மட்டும் எடுத்து காதில் போட்டுக்கலான்னு பார்க்குறோம். அப்படி போடுற இடத்துல தான் தோற்கிறோம். ஒரு சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் அங்கே 10% தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவங்க எப்படி வந்தாங்கங்கிறது எத்தனை % இருக்கும்? 90% இருக்கும். அதுதான் முக்கியம். இந்த கணித பாடத்தில் அந்த பேப்பரை பார்ப்பாங்க. 22வது கொஸ்டினுக்கு எங்கே கால்குலேஷன் போட்டிருக்கிறான், இவன் போட்டிருக்கிறானா இவனையா பார்த்து போட்டிருக்கிறானுங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா சைவம் எல்லாருக்குமே ஈஸி. இது தூக்கி சுமக்கக்கூடாது. அடுத்தவங்க சொன்னதையே எடுத்து தூக்கி சுமந்துட்டு நினைச்சக்கூடாது, அலையக்கூடாது. நமக்குள்ளேயும் சாமி இருக்கிறாரு. நம்மகிட்ட என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். உண்டா இல்லையா? நம்மகிட்ட என்ன பேசுகிறாருன்னு கேட்போம். இவன் அழைப்பொழியான்னு ஒரு தேவாரம் இருக்குது. பல்லால் அழைத்தால் ஒரு அப்பர் பாடுறாரு, டெய்லி சாமியை கூப்பிடு.
அவர் ஒரு முடிவு கொடு, ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், ஒரு நாள் போயிடலான்னு வந்துருவாராம். பன்னால் அழைப்பொழியான் என்று அப்படின்னு பாடுவார். ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருக்கிறான், ஒரு நாள் இவன் கூப்பிட்டு ஏன் தான் கேட்போம் அப்படின்னு வருவார். ஒரு பாட்டிற்கு தேவார், அப்பர் தேவார், 5ஆம் திருமுறையாக இருக்கும். பன்னால் அழைப்பு ஒழியான், டெய்லி கூப்பிடுறான். எனக்கு டெய்லி ஒருத்தர் ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா பிச்சை போட்டுன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிருமில்ல, ஒரு நாள் அது போடணுங்கிறது தோணிடுமில்ல. அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதிட்டு நாம் கிளம்புவோம்.